வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஎன்எஸ் டெக் பில்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றினா, நீங்கள் ஒரு பேப்பரில் போகிற கையெழுத்தை எப்படி நம்ம வந்து டிஜிட்டலாக கொண்டு வரதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் டிஜிட்டல் வேக்கு மூவ் ஆகிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு லெட்டர் வந்து நீங்கள் யாருக்காச்சும் மெயில் பண்ணணுன்னா அதுக்கு வந்து நீங்கள் கட்டாயமாக ஒரு கையெழுத்து இருந்தால் தான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெட்டரை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, கையெழுத்து வந்து நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து மெயிலே சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து டிஜிட்டலாக கையெழுத்து போடுறது வந்து நம்ம சில பேர் வந்து ஃபோன் ஆப் யூஸ் பண்ணி கையெழுத்து போட்டு பார்த்துருப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக வந்திருக்காது. இதற்கான ஒரு வழி தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோ டெய்லி அப்டேட்ஸாக உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் ஒரு பிளாக் பென் எடுத்துகிட்டு உங்கள் கையெழுத்தை நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது உங்கள் ஃபோன் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் இந்த கம்ப்யூட்டரில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் அப்லோட் பண்ணியிருக்க ஃபைல். இதில் இருக்க எல்லா கையெழுத்து நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த கையெழுத்தை வந்து நம்ம எப்படி டிஜிட்டலாக வந்து கொண்டு வரது நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து வேர்ட் 2007 இருந்தாலும் சரி, எந்த வேர்டாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் பிளாங்க் டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே இன்சர்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் டேபை கிளிக் பண்ணிவிட்டு பிக்சர்ஸ் இருக்குல்ல, பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையெழுத்து போட்ட இமேஜை வந்து நம்ம எடுத்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த இமேஜை வந்து இன்சர்ட் பண்ணலாம். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கையெழுத்து போடும்போது ரஃப்பாக ஒரு 4-5 கையெழுத்து ஒரே பேப்பரில் எடுத்து போட்டுருங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த சென்டராக இருக்கிற கையெழுத்தை வந்து நம்ம வந்து எடிட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரேப் டெக்ஸ்ட் இருக்குங்களா, ரேப் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த க்ராப் பண்ண போகிறோம். க்ராப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணுறது எப்படின்னா, எந்த கையெழுத்து உங்களுக்கு வந்து பார்க்க நல்லாயிருக்கோ அந்த கையெழுத்தை வந்து நம்ம கரெக்டாக க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என் கையெழுத்து வந்து நான் இப்போ க்ராப் பண்ணிட்டேன். இதை நான் கொஞ்சம் இமேஜ் சைஸ் பெருசு பண்ணிக்கலாம். எடிட்டிங் அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் 2007 இருந்தாலும் 2019 இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபார்மேட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட்டில் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்ஷன்ஸ் போய்க்கோங்க. கரெக்ஷன்ஸ் போயிட்டு பிக்சர் கரெக்ஷன் ஆப்ஷன்ஸ்னு கடைசியில் ஒன்று இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிக்சர் கரெக்ஷன் ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் இந்த வேல்யூஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஷார்ப்னஸ் வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். ஷார்ப்னஸ் ஒரு 100% கொண்டு வந்துக்கோங்க. இந்த வேல்யூஸ் வந்து உங்களோட ஃபோனில் இருக்கிற குவாலிட்டியை பொறுத்து இந்த வேல்யூஸ் மாறும். உங்கள் இமேஜ் குவாலிட்டியை பொறுத்து இந்த வேல்யூஸ் மாறும். அது நீங்கள் கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஷார்ப்னஸ் 100% வச்சுருக்கேன். பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிரைட்னஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கடைசியாக இருக்கிற இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்னேச்சர் மட்டும் ஹைலைட்டாக இருக்கும். மித்த ஃபுல்லாக அந்த பேக்ரவுண்டோட மர்ஜாக இருக்கும். வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கான்ட்ராஸ்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு கையெழுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக இருக்குது. இதுதான் என்னோடய கையெழுத்து. இதை வந்து நான் டிஜிட்டலாக கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த கையெழுத்து வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு லெட்டர் போட்டுட்டு அது கீழே வந்து கையெழுத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு லெட்டரு. இந்த லெட்டருக்கு வந்து கண்டிப்பாக சிக்னேச்சர் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண சிக்னேச்சர் எடுத்து அந்த யார்ஸ் ஃபெய்த்ஃபுல்லிக்கு மேலே வந்து கரெக்டாக நம்ம வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உண்மையாகவே நிஜத்திலே போட்ட ஒரு கையெழுத்து மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட ரஃப் கையெழுத்தை வந்து நீங்கள் டிஜிட்டலாக மாற்றிக்கலாம். இதுக்கு எந்த சாஃப்ட்வேரும் தேவைப்படாது. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் க்ரோயிங் வித் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.